விட்டமின் சி சீரம் என்பது முகத்துக்கு பல வகைகளிலும் உதவி செய்யும் ஒரு அழகு சாதன பொருளாக காணப்படுகிறது. சிறந்த ப்ரொடக்டை நீங்கள் தெரிவு செய்து அதை சிறந்த முறையில் பாவித்தால்தான் விட்டமின் சி சீரத்திலிருந்து கிடைக்கும் முழு பயனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் முகத்துக்கு இதனை தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு வரும்போது எங்களது முகத்தில் காணப்படும் ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் போகிறது. ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தழும்புகள் எங்களோட முகத்தில் காணப்பட்டால் அதுவைகள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு போகும். அடுத்தது எங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளாக எங்களோட தோலுக்கு அடியில் காணப்படும் கொலாஜன் என்ற லேயர் காணப்படுகிறது. இந்த கொலாஜனை உற்பத்தி செய்வதிலும் மற்றது அதனை மெயின்டைன் பண்ணி வைத்துக் கொள்வதிலும் இந்த விட்டமின் சி மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது. மற்றது சிலருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் என்று சொல்லும்போது முகத்தில் சில இடங்களில் கரும்புள்ளிகள் காணப்படும் சிலருக்கு. அந்த கரும்புள்ளிகள் அது கருப்பாக இருக்கிற இடங்களையும் இது அதை குறைத்து விடுறதுக்கு உதவி செய்யுது. மற்றது சிலர் டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு பகுதியில் கொஞ்சம் டார்க்காக, இன்னொரு பக்கத்தில் லைட்டாக வர இருக்கிற அந்த டோனை ஒரே டோனு கொண்டு வரதுக்கு விட்டமின் சி சீரம் உதவி செய்யுது. மற்றது இது மாத்திரமல்ல, எங்களோட முகத்தை வெண்மையாக்குறதுக்கு இந்த விட்டமின் சி உதவி செய்யுது. விட்டமின் சி சீரம் ஒன்றை எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்வீங்க? அதில் முக்கியமாக பார்க்கணும், நீங்கள் எல் அஸ்கோபிக் ஆசிட் எழுதியிருக்கான்றது பார்க்கணும். முதலாவது விட்டமின் சியிட பல வடிவங்கள் இருக்கிறது. அதில் எல் அஸ்கோபிக் ஆசிட்ன்றது தான் மிகவும் பவர்ஃபுல்லானது. அடுத்தது இது எந்த பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். 10 தொடக்கம் 20% உள்பட்டதாக இருந்தால் நல்லது. 20 விட கூடுதலாக இருந்தால் நீங்கள் வாங்கணும், அது உங்களோட தோலுக்கு கெடுதியாகும். விட்டமின் சி சீரம் வாங்கும் போது அதனுடன் லேபிளில் தந்திருப்பாங்க இதில் விட்டமின் ஈயும் சேர்க்கப்பட்டுள்ளது என்று. அது மிக நல்லது. விட்டமின் இ என்று எழுதாமல் சில நேரத்தில் டொகோஃபெரால் என்று எழுதியிருப்பாங்க. இது எப்படி பேக் பண்ணிக்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி தனியாக ஒரு ஒயிட் பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்கன்னா அது மிக விரைவில் பழுதாக போயிடும். ஆகவே ஒரு டார்க் பாட்டிலில் இருக்கணும், அது இருக்கிறது நல்லது. அல்லது ஒரு டிண்டட் பாட்டிலில் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் மற்றது ஏர் டைட்டாக காணப்படணும். இதுகளை நீங்கள் அந்த பேக்கிங்கில் பாருங்கள். அடுத்தது கூட ட்ராப்பர் இருக்கான்னு பாருங்கள். அந்த ட்ராப்பரால் எடுத்து தான் நீங்கள் போடணும். பச் டெஸ்ட் ஒன்று செய்து பார்த்து ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருதான்னு பார்த்து ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டா அந்த ப்ராடக்டை நீங்கள் பாவிக்கலாம். சாதாரணமாக இந்த விட்டமின் சி சீரம் ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அந்த எல்லோ கலரில் இருந்து ப்ரௌன் கலர் அல்லது டார்க் ஆரேஞ்ச் கலர் மாதிரி அந்த கலர் மாறிட்டேன்டா அது அர்த்தம் அது பழுதடைந்து விட்டது. அதை பாவிக்க வேணாம். இவ்வாறு நீங்கள் விட்டமின் சி சீரத்தை உங்களோட முகத்தில் போட்டுக்கொள்ளலாம். போடுறதுக்கு முதல் உங்களோட முகத்தை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி ஏற்கனவே மேக்கப் அதுகள் போட்டிருந்தால் மேக்கப் ரிமூவர்ஸ் பாவிச்சு முழுக்கையும் கலட்டினதுக்கு பிறகு தான் டோனர் பாவிக்கிறார்கள் இருந்தால் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு பிறகு அதை தொடச்சிட்டு முகத்தை லேசாக டோனரை பாவிச்சுட்டு அதுக்கு மேலே இல்லை, நீங்கள் டோனருக்கு மேலே தான் போடணும் நீங்கள் விட்டமின் சி சீரத்தை. சிலர் டோனர் பாவிக்க மாட்டாங்க, அவங்க நேரடியாக பாவிக்கலாம். ஃபஸ்ட்டாக பாவிக்கிறது விட்டமின் சி சீரம். அதை பாவித்ததுக்கு பிறகு அது எங்கெங்கே போடணுமெண்டா உங்களோட முகத்துக்கு முழுக்கைக்கும் போடணும். மற்றது உங்களோட கழுத்து ஏரியாவுக்கு போடணும். மற்றது நெஞ்சிட மேல் பகுதியிலையும் போடுறோம் விட்டமின் சி சீரம். மற்றது இதை பாவித்து கொஞ்சம் இதை போட்டதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன செய்யணும் வேண்டாம், இது கொஞ்சம் காஞ்சி உடனே நீங்கள் இதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர்ஸ் இது பாவிச்சு கொள்வது மிகவும் நல்லது. அதுக்கு மேலே ஆனால் ஒரு நாளைக்கு போட்டு சரி வராது. தொடர்ச்சியாக நீங்கள் குறைஞ்சது 2-3 மாதத்துக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது போன்ற பல வீடியோக்கள் யூடியூப் சேனலில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தவறாமல் சகல வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.